சந்திப்பதில் மகிழ்ச்சி. பாரபட்சம் காட்டுவது, பாகுபாடு காட்டுவது என்பது சட்டத்தின் பெயரால் நடக்கும்போது நமக்கெல்லாம் நெஞ்சு கொதிக்கிறது. இன்றைக்கு கூட்டுறவு சங்க தேர்தல்களுக்கான வேட்புமனு தாக்கல் தமிழ்நாடு முழுக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த கூட்டுறவு சங்க தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று மனு செய்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களுக்கு சட்டத்தில் இடமில்லை, நீங்கள் போட்டியிட முடியாது என்று சொன்னபோது மாற்றுத்திறனாளிகளுக்காக கடந்த 30 ஆண்டுகளாக போராடி வரக்கூடிய டிசம்பர் 3 இயக்கத்தின் தலைவர் தீபக்நாதன் நேரடியாக கூட்டுறவு சங்க பதிவாளர் அலுவலகத்துக்கு சென்று போராட்டத்தை நடத்தி 2016ஆம் ஆண்டு ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் சட்டத்தின்படி நீங்கள் இதுபோன்று பாரபட்சமாக பாகுபாடாக நடக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி ஒரு திருத்தத்தை மேற்கொள்ள வைத்தார். அதை பற்றி இன்றைக்கு அவரே நமது நேரலையில் பேசுகிறார். வணக்கம். இது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. 2011 மாநில தேர்தல் ஆணையத்தின் முன்னால கோயம்பேடுல நீங்க கவிதாங்கிற விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள காது கேளாத ஒரு பெண்ணுக்கு நாமினேஷனை ரிஜெக்ட் பண்றாங்க. ரிஜெக்ட் பண்ண உடனே இங்க பெரிய போராட்டத்தை நடத்துறீங்க. போராட்டம் நடந்த பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ ஐயர்னு ஒருத்தர் தான் அது மாநில ஐயருங்கிறவர் தான் மாநிலத்தை 7 ஆண்டுகளுக்கு பிறகு எதுவும் மாறல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு. அதுக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட்லாம் போனீங்க. ஆனா 7 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நீ உனக்கு இடம் இல்லை அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட முடியுது. நடுவில் 2016ஆம் ஆண்டு சட்டம் வந்திருக்கு. அதுல டிஸ்கிரிமினேஷன் கூடாதுங்கிறது மிக தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி முதல்ல இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்காக சொல்லுங்க, என்ன நடந்தது? இந்த தோழர் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழர் கூட்டுறவு சங்க தேர்தலில் இயக்குனர் பதவிக்கு போட்டியிடணுங்கிறதுக்காக அவங்க மனு தாக்கல் செய்கிறாங்க. இந்த மனுவை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு மாநில தேர்தல், அதாவது கூட்டுறவு சங்கத்துக்கு தனியாக தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த கூட்டுறவு சங்க தேர்தல் ஆணையர் அதை நிராகரிக்கிறார். அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி. ஏன்னா அவங்களோட இதில் 1986 உள்ள அந்த சட்டத்தின் பிரிவு 7 உள்பிரிவு 12 அதற்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும். அந்த தெரிஞ்சிருக்காவிட்டால் அவர்கள் போட்டியிடுவதற்கு தகுதியானவர்கள் கிடையாது. அவர்கள் பக்கம் நியாயமாக அவர்கள் வைக்கிறது என்னன்னா, கூட்டுறவு சங்க இயக்குனர் பதவி என்பது கணக்கு வழக்குகளை தணிக்கை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. அப்படி இருக்கும் பொழுது கணக்கு வழக்குகளை ஒரு பார்வையற்றவர் அதை சரி செய்ய இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால அவரால் செய்ய முடியாது. இது இப்பொழுது மாத்திரம் நடக்கலை. இது 2013 இந்த விடயம் நடந்து அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சரவணன் போறார். அதில் அன்றைக்கு இருந்த மாற்றுத்திறனாளிகள் சட்டம் 1995 கொஞ்சம் விரிவடையாமல் இருந்த காரணத்தினால, ஒரு விரிவாக பார்வை இல்லாதனால, சட்டத்துக்கு அவ்வளவு அதிகாரம் இல்லாத ஒரு சூழலில் சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர் ஐ திங்க் அவங்க பானுமதி அப்புறம் நீதியரசர் சுதர்சன் நினைக்கிறாங்க, அவங்க 2 பேரும் கொண்ட அந்த அமர்வு ரொம்ப தெளிவாக இல்லை அதோட பணி நிமித்தம் நம்ம அவங்கள அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு ஷரத்து 34(1) சைட் பண்ணி, அதாவது கோஆபரேட்டிவ் சட்டத்தில் ஷரத்து 34(1) சைட் பண்ணி முடியாது என்று தீர்ப்பளித்து விடுகிறார்கள். அப்போ கிடைக்கல. இது 2வது முறையாக தொடர்ச்சியாக சரவணன் என்ற பார்வை மாற்றுத்திறனாளி தோழர் நம்ம அதுக்காக நிற்க வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா பார்வையற்றோர் அச்சக ஊழியர் சங்கம், அரசு அச்சக பார்வையற்றோர் சங்கத்தை சார்ந்த தோழர் அவங்க திரும்பியும் பண்ணும் பொழுது மறுபடியும் இதை நியம முடியாதுங்கிறாங்க. அப்போ இது ஏன் அப்படின்னு அவங்க 2016 சட்டம் வந்திருக்கேன், அப்படி ஏன் இதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பினுடைய செயலாளர் பிரியாதுக்குரிய தோழர் நம்புராஜன் அவர்களோட சேர்ந்து அவங்க எங்கே போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மாநில கூட்டுறவு சங்கத்தினுடைய ஆணையர்கள் போகிறாங்க. அப்போ ரொம்ப அதாவது அந்த சட்ட பிரிவு இருக்கிறதுனால அந்த ஆணையர் ராஜேந்திரன் அப்படி நடந்துக்கிட்டாரா அல்லது எதேர்ச்சியாகவே அவர் அப்படி நடந்துக்கிட்டாராங்கிறதுல எனக்கு இன்னும் ஒரு குழப்பம் இருக்குது. ஆனால் நம்ம யாரும் அப்படி கேட்க மாட்டோம். குறைந்தபட்சம் ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு கால் இப்படி ஆச்சு என்னை பார்த்து கேட்குறவங்க அப்படின்றதுல கொஞ்சம் ரொம்ப தயங்கி தப்பாக நினச்சிக்காதீங்க, இது எப்படி தோழர் ஆச்சு அப்படின்னு கேட்க தான் நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நாகரிக சமூகத்தில் பார்க்குறோம். ஆனால் அந்த ஆணையர் உன்னால் பார்க்க முடியுமா, உனக்கு படிக்க தெரியுமா, கையெழுத்துலாம் போட முடியுமா அப்படின்னு
பேசியிருக்கிறாங்க. அது மிக கடுமையான மன வருத்தத்தை தோழர் சரவணனுக்கு அது கொடுத்துருக்கு. அப்போ இவங்க நம்பராஜன் தோழர் வந்து தெரிய வச்சுருக்காங்க, ஐயா நீங்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, நீங்களே இப்படி ரொம்ப குத்துற மாதிரி கேட்கக்கூடாது, புண்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து சட்டத்தில் இருக்கிற மாதிரி தான் நான் கேட்குறேன் அப்படின்னு கொஞ்சம் ஏக வசனத்துலேயும் அவர் பேசியிருக்காங்க உரிமையிலுமே. இதனால அங்கே அதுக்கு மேலே அவங்களால அங்கே நிற்க முடியல அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர்கிட்டையும் போய் புகார் தந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி பேசிட்டாங்க, இந்த மாதிரி சட்ட சரத்தை அவர் காண்பிக்கிறாரு அப்படின்னும் பொழுது மாநில ஆணையர் மரியாதைக்குரிய அருண் ராய் ஐஏஎஸ் அவர்கள் ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்களை உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இல்லைங்க இந்த மாதிரியான சட்ட சரத்துகள் இனிமேல் செல்லாது, நீங்கள் அதை காண்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை உடனடியாக திரும்ப பெறுங்கிட்டு இவங்கள் மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தில் புதுசாக ஒரு சட்டத்தில் சரத்து 92 வந்து ஒரு மாற்றுத்திறனாளியை இன்னொருவர் இந்த மாதிரியாக உதாசீனமாக ஊனத்தை சுட்டி காட்டி உன்னால் முடியுமா அதை முடியுமான்னு அப்படி பேசுறது, அந்த தொனியும் கூட அது பண்ணக்கூடாதுன்னு சட்டத்தில் இருக்கிறதுனால தேனாம்பேட்டை காவல் நிலையத்திற்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பெற்றுக்கொண்டதுக்கான ரசீதை கூட தேனாம்பேட்டை காவல்துறையினர் வந்து கொடுக்க மறுத்திருக்கிறாங்க. இந்த சூழலில் தான் ஒரு 5 நாட்கள் ஆகுது. இந்த தகவல் நமக்கெல்லாம் வரும்பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கான கூட்டு இயக்கத்தின் சார்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும். ஏன்னா இது வந்து அல்டிமேட்லி இட் இஸ் அ ரிஜெக்ஷன் when there is a ரைட்ஸ். அப்போ அதற்காகத்தான் இந்த இப்போ எப்படியாச்சும் நாங்கள் 2 விஷயம், ஒன்று எங்கள் மனதை மிக கடுமையாக ராஜேந்திரன் மாதிரியான ஐஏஎஸ் அதிகாரிகள் இப்படி புண்படுகிற மாதிரி பேசுறதை, இதை வந்து இப்படி ஒரு மாற்றுத்திறனாளிகள் உரிமை அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழகத்தில் மற்ற மாநிலங்களை விடவும் நம்ம முன்னாடி நிற்கிறோம். எதுவாக இருந்தாலும் ஒரு போராட்டம் பண்ணி ஒரு விழிப்பு நிலையை கொண்டு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி சில விடயங்களை இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஐயாவுக்கு தெரியும், நீங்கள் எங்களோட பயணிச்சிருக்கிறீங்க, நீங்கள் 2011 சொல்கிறீங்க. அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்காக காது கேட்க முடியாதவர்களும் லெப்ரசி பாதிக்கப்பட்டவர்களும் சரத்து 32 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம், அந்த சட்டத்துக்கு கீழே உள்ள உட்பிரிவு 1 தான் கவிதாவை வந்து அவங்க டிஸ்ட்ராய் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் பல மாநிலங்களில் தமிழகம் தவிர்த்து இன்ஃபேக்ட் நம்ம ரொம்ப பெரிதாக பேசப்படுகின்ற கேரளா உட்பட சரத்து 32 சரத்து 1 இன்னும் அப்படிதான் இருக்கு. காது கேட்க முடியாதவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் பல மாநிலங்களில் நிற்க முடியாது. தமிழகத்தில் மாத்திரம்தான் மாற்றுத்திறனாளிகள் போராடி சட்டசபையில் அந்த சட்டத்தை மாற்றி இருக்கு. அது உங்களுக்கு 2000. ஆனால் இப்போ புதுசாக வந்து சங்கங்களுக்கான கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தலில் நிற்க முடியாதுன்னு ஒன்று வரும்பொழுது உண்மையிலேயே அது ரொம்ப ஒரு பாதிப்படைச்சு. ஆக என்ன வேணா எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி இந்த சமூகத்தை ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அது அவங்க இன்டர்பிரட், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஐஏஎஸ் அதிகாரி வந்து தொடர்ச்சியாக செய்தித்தாள்கள் எல்லாம் மாற்றுத்திறனாளிகள் பற்றி மாற்றுத்திறனாளிகள்ங்கிற வார்த்தையவே மாற்றியது. இப்போ நம்ம ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் மற்ற மாநிலங்களில் கூட டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் இந்த மாதிரியான வார்த்தைகள் மாற்றுகின்ற விஷயமே தமிழகத்துல தான் ஆரம்பிச்சது. அப்பேற்பட்ட ஒரு முற்போக்கு சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு மண்ணில் இந்த மாதிரியான ஒரு பிற்போக்கான ஒரு பார்வை இருக்கக்கூடாது. அப்போ நம்ம அதற்கு ஒரு கடுமையான டிசென்ட், அஃப்கோர்ஸ் டெமோக்ரஸி ஜனநாயகத்தில் டிசென்ட்டுங்கிறதும் எதிர்ப்பு நிலை எது கருத்து என்பது எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஆக நாங்கள் அதை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முன்னோக்கு தான் கொண்டு போனோம். அதனால இந்த போராட்டத்துக்கான காரணமே ஒன்று புண்படும்படியான நடவடிக்கை, இரண்டாவது பழைய காலாவதியான சட்ட சரத்துகளை காண்பித்து இன்றைக்கு உரிமை இருக்கிறவர்களை உரிமை இழக்க செய்யக்கூடிய ஒரு போக்கு தமிழக அரசு அதிகாரிகள் மத்தியில் இருக்கிறதை நம்ம வெளிக்கொண்டு வரணும், அதை அம்பலப்படுத்தணும்னு நினைச்சோம். ஆக அது அம்பலப்பட்டது மட்டும் இல்லை, அவங்க அதை அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. 2016 மத்திய சட்டத்தின்படி அவருக்கு போட்டியிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, நீங்க சொன்னீங்க உரிமை இருக்கிறது, அந்த உரிமை மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறது. ரொம்ப பங்கெடுக்கணும் ஜனநாயகத்துல அப்படின்னு ஆர்வமா வராரு சரவணன். அப்போ ஜனநாயகத்துல பங்கெடுக்க வரும்போது கேட்டை சாத்துறது, உடனே கதவை மூடுறது அப்படிங்கிறது, அதை இப்போ என்ன புதுசாக சட்டம் இருக்கு, அவங்களுக்கு என்ன சம உரிமை இருக்கு, சம வாய்ப்பு என்ன இருக்கு, அதை பத்தி எந்த விதமான சிந்தனை இல்லாம அவன் ஓகே மாற்றுத்திறனாளி மூடு கதவை அப்படிங்கிற ஒரு பாரபட்சமான பாகுபாடான அணுகுமுறை இதுக்கு பின்னால இருக்கு அப்படிங்கிறது அதை நான் புரிஞ்சுக்கிறேன்.
இது எந்தெந்த மட்டங்கள்ல நீங்க சந்திக்கிறீங்க? ஏன்னா அந்த பார்வை மாற்றுத்திறனாளிகள் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க இதுக்கு முன்னால, அது தெரியும். ஜெயலலிதாமையார் உடல்நல குறைவா இருக்கக்கூடிய சமயத்துல அது ஒரு பெரிய பேசு பொருளா இருந்தது. வேற எங்கெங்கெல்லாம் இந்த வேலை வாய்ப்பு இந்த மாதிரி எந்தெந்த இடங்கள்ல இந்த தடைக்கல்கள் இருக்கு? எல்லா இடங்களையும், அதாவது இது நம்ம மனக்கட்டமைப்புல இதனுடைய பிரதிபலிப்பு எல்லா கட்டத்திலையும் பார்க்க முடியும். அதாவது ஒரு கல்விக்கு போறோம், ஒரு ஸ்கூல்ல இன்னைக்கு இருக்கா, ஒரு கழிவறையில் ஆரம்பிங்களேன். அதாவது ஒரு ஒரு ஊனமுற்றவர் என்பவருடைய அடையாளம் என்பது, ஊனம் என்பது ஒரு இரண்டாவது அடையாளமாக போகுது. முதல் அடையாளம் அவனுடைய பாலினம், அவன் சார்ந்திருக்கிற இனம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அடையாளமும் இருக்கிறது. தமிழகத்தில் நம்ம அப்படிதான் பார்க்கணும். மற்ற நம்ம அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை பங்கேற்பில் அவன் எங்கெங்கெல்லாம் அவனும் சேர்த்து நம்ம இருபாலமும் சேரும் பொழுது அது எல்லா இடம் மட்டத்திலையும் நீங்கள் காலையில் எழுந்திருச்சு பல்லு தேய்ச்சி குளிச்சு காலை கடனில் ஆரம்பிச்சு அதில் நம்ம சட்டை போடுறது, இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸு போடுறோம், இப்போ நம்ம வேட்டி சட்டை கட்டுறதுல ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மாற்றுத்திறனாளிகள் ஒரு வேட்டி கட்டக்கூடாது, ஒரு சேலை கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் சாய்ஸ், அதுல இருந்து நம்மளுடைய இன்க்ளூசிவிட்டி, அதாவது உள்ளடங்கியது அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை ஓட்டத்திலேயே அந்த உள்ளடங்கிய சிந்தனை என்பது இல்லை. அந்த உள்ளடங்கிய சிந்தனை இல்லாதனால நீங்கள் எங்கெல்லாம் போவீங்களோ, நீங்க என்னெல்லாம் செய்வீங்களோ அது அவ்வளோத்தையும் நாங்கள் செய்யப்படுகின்ற பொழுது அங்கங்க அந்தந்த நிமிடம் ஒரு தரையில நம்ம படுக்கையில படுத்திருக்கிறோம், அதை எடுத்து காலை கீழே வச்சோம்னாலே தரை வழுக்குது, அங்கேருந்து ஆரம்பிக்குது எங்களுக்கு. அந்த வழுக்கிற காலில் தண்ணி கொட்டிட்டு கீழே விழுந்தோம்னா திரும்ப ஒரு ஃப்ராக்சர் வந்துடலாம், ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டுலாம். அதான் நிமிடத்துக்கு நிமிடம், நொடிக்கு நொடி ஒரு உள்ளடங்கிய சிந்தனை இந்த சமூகத்துக்கு இல்லாதனால இங்கே வேலை நம்ம பெருசா பார்க்கறது விட இந்த நம்ம நேயர்களுடைய புரிதலுக்காகவே இதை நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, நொடிக்கு நொடி பிரச்சனை இருக்கு. இந்த சவால் என்பது ஏதோ ஒரு தளத்திலையோ ஒரு மட்டத்திலையோ இல்லை. இந்த சவால்ங்கிறது நீங்கள் இப்போ இன்னும் ஆழமாக நம்ம புரிய வைக்கணும்னா அது எப்படின்னா, ஒரு மாணவர்கிட்ட நான் கேட்குறேன், இப்போ உனக்கு ஒரு மாணவர் தோழர் இருக்காரு, அவரோட தோழமையோடு எடுத்துக்குவீங்களா, அவரோட தோழமை பாராட்டுவீங்களா? ஆமாம், நான் தோழமை பாராட்டுறேன். ஆனால் அதே மாணவர் வாழ்க்கை இணையராக உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு பெண் தோழியாக இருக்காங்க, அல்லது ஒரு ஆண் தோழர் வந்து மாற்றத்தில் இருக்காங்க, ஒரு பெண் தோழி இருக்கிறாங்க அப்படின்னா வாழ்க்கை இணையராக உங்களால் எடுத்துக்கொள்ள முடியுமான்னா ஒரு சின்ன தயக்கம் வருது. அப்போ என்ன காரணம்னா, நம்ம எல்லாரும் என்ன பேசுகிறோம், ஒரு ஊனம் என்பது ஒரு ஒரு சமத்துவத்துக்கானது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் டிசபிலிட்டியை டெஃபிசிட்டாக பார்க்குறோம். டெஃபிசிட்டாக பார்த்துட்டு நம்மளுடைய அறிவுபூர்வத்திலேருந்து அவர்களும் மனிதர்கள் தானே, அவங்களையும் நம்ம சமமாக நடத்தணும் அப்படின்னு அடுத்த நிலைமைக்கு நம்மளே ஒரு பொய்யை சொல்லி நம்ம மனசுக்குள்ளேயே நம்மளை ஆற்றுப்படுத்திக்கிறோம். அதனால தான் தோழராக எடுத்துக்குவியா, will you take him as a friend அப்படின்னா ஃப்ரெண்டாக எடுத்துக்கிறேன், ஆனால் அவர்களை இணையராக ஏற்றுக்கொள்வது என்னால் முடியறதில்லை. அதற்கு காரணம் என்னன்னா, ஊனம் என்பது இயலாமை என்கின்ற பார்வையில் தான் இருக்கும். ஆனால் அது அப்படி அல்ல. இயற்கை பன்முகத்தன்மையில அதுவும் ஒரு முகம் அப்படின்னு எடுத்தால் மாற்றம் தான். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்ட மாதிரி, இப்போ கருப்பாக இருக்கிறது, சிவப்பாக இருக்கிறது, பணக்காரராக இருக்கிறது, இலையாக இருக்கிறது, மலை முகடு, இரவு பகல், அப்படி அந்த இயற்கையில் இதுவும் ஒரு அங்கம் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா அந்த ஈக்குவாலிட்டி, அந்த சமத்துவம் வருவதற்கான சிந்தனை இல்லை. மூளைக்கு பூட்டு போட்டு வச்சுருக்கோம். நம்ம மூளைக்கு பெரியார் சொல்கிற மாதிரி மூளைக்கு பூட்டை போட்டுவிட்டு நம்மளுடைய நடவடிக்கை மாறணும்னா அது நடவடிக்கை மாறாது. ஆக இதனுடைய அதனால தான் உங்களுக்கு இன்னைக்கு கட்டமைப்பு, இப்போ ரேப் இன்னைக்கு காலையில் நடந்த பேச்சுவார்த்தை, கவர்மெண்ட்டில் நடந்த பேச்சுவார்த்தையில் கூட நீங்கள் சாய்வு தளம் போடுறீங்க, சாய்வு தளம் 45 டிகிரியில் நடக்கணும். நீங்கள் 90 டிகிரியில் போட்டிங்கன்னா செங்குத்தாக இருக்குது, அதுக்கு படியே எவ்வளவோ பரவாயில்ல, அதில் நடக்க போய் நான் கீழே விழுந்துடக்கூடாது. ரெண்டாவது நம்ம பார்த்துக்கணும் வலுவழுப்புனான தடை. இப்படி ஒவ்வொருத்தையும் எங்கள் கண்ணோட்டத்திலிருந்து பார்ப்பதற்கு இந்த சமூகம் தயாராக இல்லை. ஆக ஊனம் என்பது இயலாமை அப்படிங்கிறத இந்த உலகம், இந்த சமூகம் நம்புறதுக்கு காரணமா அதனோட நடவடிக்கைகள்ல. நீங்கள் இன்னொன்று கல்யாண மண்டபத்தில், இப்போ நான் ஒரு கல்யாணம் நடத்தணும், இப்போ எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு இருக்காப்புல, அவருக்கு ஒரு திருமணம் நடக்கணும், அவர் மாற்றுத்திறனாளி, அவரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய இன்னொரு தோழரும் மாற்றுத்திறனாளி வச்சுக்கோமே. சென்னையில் ஒரு கல்யாண மண்டபம் நீங்கள் காமிங்க, ஊனமுற்றவர்கள் அழகாக வந்து சாப்பிட்டு மேடைக்கு போய் அச்சதை போட்டு அல்லது ஒரு சர்ச் காமிங்க, இல்லை ஒரு மாஸ்க் காமிங்க, கம்ப்ளீட்லி டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக இல்லாததுக்கான காரணம் என்ன?
ஆக இயலாமை என்பதனுடைய புரிதல், ஆழமான புரிதல். ஜெயகாந்தன் எல்லாத்தையும் எழுதினார், ஏன் ஊனமுற்றோர் பத்தி எழுதலன்ற விமர்சனம் நான் வைக்கத்தானே செய்வேன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு அதெல்லாம் கேட்கப்படாமல், இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளாக நான் பார்த்த வரைக்கும் ஊடகம் பேசுகின்ற அளவுக்கு எழுத்தாளர்கள் ஊனத்தை பற்றி பேசவில்லை. இந்த சமூகத்தினுடைய வெளிச்சங்களாக the baton of enlarging the perception of disability செய்ய வேண்டியது எழுத்தாளர்கள். இன்னைக்கு ஊனமுற்றோர் தலித் இலக்கியம் பேசுறோம், ஊனமுற்றோர் பற்றி இலக்கியங்கள் எத்தனை? இப்ப இந்த கேள்வி எல்லாம் நாம் என்ன செய்யலைங்கிறதுக்காக. இப்ப லீ குவான் யீ சிங்கப்பூர்ல என்ன பண்றாரு? அவர் 1960 சிங்கப்பூரை கட்டமைக்கும் போது அவர் அழகா யோசிக்கிறார். உடலியல் இயலாமை இருக்கிறவர்கள், போலியோ மாதிரியான விஷயங்களால பாதிக்கப்படுகிறவர்கள், பார்வை ரெட்டினரிஸ் பிக்மெண்டோசா மாதிரியான பார்வை குறைபாடு, மாலைக்கண், அப்போ அது மாத்திரம் தான் இயலாமை கொடுக்குமா? அப்ப அதுக்கு அடுத்த லெவலுக்கு அப்பயே யோசிக்கிறார், ஒரு தலைவன் இப்படி இருக்கணும். அப்ப வயதானவர்களுக்கு வரக்கூடிய இயலாமை, ஆக உடலியல் இயலாமை என்பது டிசபிலிட்டின்றது வியாதியை தாண்டியும் மூப்பின் காரணமாக குழந்தை உண்டாயிருக்காங்க, வேகமா நடக்க முடியுமா? அப்ப இவர்களுக்கான ஒரு இன்க்ளூசிவ் சிட்டியாக சிங்கப்பூர் வரணும்ன்ற அந்த விஷன் தான் கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு அவங்களை கொண்டு வந்து இன்னைக்கு நம்மளுடைய புது அரசு கட்டடங்கள்லயே பல கட்டடங்கள், இன்னும் நான் சொல்றேன், அரசு கட்டடங்கள்ல போய் நம்ம போய் நிக்கிறோம். ஆனா ஒரு மனிதன் எத்தனை நாள் ஒரு வாழ்க்கையில அவன் அரசு கட்டடத்துக்கு போவான்? ஆனா ஒரு மனிதன் எத்தனை நாள் கடகண்ணிக்கு போவான்? ஒரு கடைக்கு போவோம், ஒரு ஜூஸ் குடிக்கணும், ஒரு 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 பலசரக்கு வாங்கணும், ஒரு தியேட்டருக்கு போகணும். ஆக அவன் பிரதானமாக போகிறது ஒரு குடிமை வாழ்க்கை சார்ந்த ஒரு மார்க்கெட்டுக்கு, ஒரு இதுக்கு தானே போவான். அதெல்லாம் டிசேபிள் ஃப்ரெண்ட்லி ஆக்கிறத பற்றி நம்ம பேசுறது இல்லை. அரசு கட்டிடம் நம்ம டெய்லி தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கோம், அவங்க வேலை பார்க்கலன்னா வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை தான் போக முடியும். ஆக இந்த சமூகமே இது குறித்த பார்வை இல்லாமல் ஊனமாக இருக்கிற காரணத்தினால வாழ்க்கையின் பங்கெடுப்பில் பிரதானமாக எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. இப்போதான் சென்னை பெருநகர போக்குவரத்தில் அந்த ஒலி, அதாவது அவங்களுடைய நிறுத்தங்கள்ல, போக்குவரத்து நிறுத்தங்கள்ல ஒலி, அதாவது பார்வை மாற்றுத்திறனாளிகளால் பார்க்க முடியாது, ஒலியால தான் கேட்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இப்போதான் உள்ளடக்கி இருக்காங்க. ரொம்ப சமீபமாக சில மாதங்களாக அதை உள்ளடக்கி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் அரசு கட்டடங்கள் பற்றி சொன்னீங்க, நமக்கு தெரியும் சென்னை தலைமைச் செயலகத்துக்கே நீங்கள் போனீங்கன்னா செங்குத்தான படிகள் தான் இருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளி மேலே போகிறதுக்கு ப்ரொஃபஸர் சுந்தர் ஒரு முறை மந்திரியை பார்த்து மனு கொடுக்க வந்தபோது மந்திரி அலுவலகத்துக்கு போக முடியாமல் திரும்ப வந்தார் அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்த்தோம். இந்த பிரச்சனைகள் இருக்கு. இந்த பேரியர் ஃப்ரீ என்விரான்மெண்ட் அப்படிங்கிற சிந்தனை, அப்புறம் ஒரு 8 பேருந்துகளோ 10 பேருந்துகளோ இயக்குனாங்க, அது இப்போ அடையாளமே தெரியல. இந்த தடையற்ற சூழலை உருவாக்குவது என்பது இங்கிருக்கக்கூடிய கட்டட வடிவமைப்பாளர்கிட்ட மொத்தமாக வர வேண்டி இருக்குது. ஒட்டுமொத்தமாக இந்த சிட்டி பிளானர்ஸ்கிட்ட வர வேண்டி இருக்குது. இதுக்கான ஒரு இயக்கம் என்பது இன்றைக்கு மிக அவசியமாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? அப்படியானால் அதை எப்படி செய்ய முடியும்? இதற்கான இயக்கம் என்பது ரொம்ப அவசியமானதாக இருக்கு. ஆனால் நான் அதை நீங்கள் இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும், எத்தனை விடயங்களுக்கு போராடுவதுங்கிறது தான் எங்களுக்கு இப்போ ஒரு பெரிய சிக்கல். அறுப்புக்கு நிறைய ஆள் தேவைப்படுதுங்க, ஆனால் அறுப்புக்கு ஆள் இல்லை. இங்கே அறுப்புன்னு நான் சொல்கிறது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதை டார்கெட் பண்ணுறதுக்கு, அதை ஒன்றா சிஸ்டமேட்டிக்காக அடிக்கிறதுக்கு அதற்கு உண்டான ஆட்கள் கம்மி. ஏன்னா மாற்றுத்திறனாளிகள்லேயே படித்தவர்கள், ஏன்னா உங்களுக்கு கல்வியே உங்களுக்கு கடுமையாக மறுக்கப்பட்டு ஒரு 100 பேர் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அதில் எத்தனை பேர் போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் அதுக்கு மேலே படிக்கிறதுக்குலாம் அரிதினும் அரிதாக. இப்போ அவங்களுக்கு வேலையே கிடைக்கல, அவனுடைய இருப்பே கஷ்டமாக இருக்கிற பொழுது இந்த பொதுவான பிரச்சனைகளுக்கு அவர்கள் வெளியிலே போராடுவது என்பது, நீங்கள் அதற்கான தடை ஏகப்பட்டது இருக்கு. ஆனால் இதற்கெல்லாம் இயக்கம் தேவையா என்றால் ஆமாம் தேவை. ஆனால் அதை நாங்கள் மாத்திரமே செய்யணும்னு இருக்கிறது தான் தப்பு. நான் அங்கதான் மாற்றுக்கிறது என்னன்னா, அமெரிக்காவில் ஊனமுற்றவர்கள் போராடுறாங்களா அல்லது ஊனமுற்றவர்களுக்காக மற்றவர்கள் போராடுறாங்களா அப்படின்னு பாருங்களேன். அங்க வக்கீல்கள் போராடுறாங்க, அதற்கான பொதுநல வழக்குகள் அவங்க நிறைய போடுறாங்க. அங்க சிம்பான்சி எடுத்த செல்ஃபியை யாருக்கு சொந்தம், சிம்பான்சிக்கு தான் சொந்தம் அப்படின்னு வாதாடுவதற்கு அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்க எங்களுக்காக தண்ணீர் சுவமோட்டோவாக எத்தனை வழக்கறிஞர்கள் இதுவரைக்கும் போராடி இருக்கிறார்கள் என்று பாருங்களேன். அப்ப ஊனமுற்றோர்களுக்காக ஊனமுற்றோர் தான் போராடணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா?
அதுலேருந்தே நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது. அவர்களுக்கு இதெல்லாம் தேவைதானே, அதை நாம் குரல் கொடுப்போம்னு மற்ற இயக்கங்கள் ஏன் வரல? நீங்கள் வந்தீங்க, ஆனால் எங்கே வந்தீங்கன்னா சேரிட்டிக்கு வர்றீங்க. இந்த பாத்தி வச்சுக்கோ, நான் அப்படின்னு கொடுக்குறீங்க. நம்ம அந்த ஒரு சக்கரை நாக்காளி வச்சுக்கோ, ஒரு கம்பு வச்சுக்கோ, ஒரு ட்ரைசைக்கிள் வச்சுக்கோ, இத்தோடு நிப்பாட்டிக்கிட்டீங்க. அதான் நான் மறுபடியும் சொல்றது வந்து, இதை பற்றி எழுத வேண்டிய, இதற்கான கருத்தூட்டத்தை கொடுக்க வேண்டிய மரியாதைக்குரிய தொடர் பாலபாரதி மாதிரியான ஒரு 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 சித்தாந்த அடிப்படையிலான தொடர்கள் வந்து இப்போ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, சந்திரனுக்கு என்னாச்சு, மரப்பாச்சி பொம்மை, இதில் எல்லா இடத்துலையும் ஒரு திரைப்படங்கள், எத்தனை திரைப்படங்கள் இதற்கான அதான் சொல்ல இலக்கியங்களே இல்லைங்க. 2 விஷயம் பார்க்கலாம், ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்னு ஒன்று பார்க்கலாம், இல்லை இதற்கான இலக்கியங்கள் பார்க்கலாம். இதற்கான இலக்கியங்கள் எத்தனை, இதற்கான ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் எவ்வளவு நம்ம ஃபர்தர் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரான்டேஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்னு 2004 மார்த்தா நாஸ்பாம் ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை எழுதுறாங்க. இப்போ அந்த புத்தகத்தை நான் தேடி தேடி பார்க்குறேன், அமெரிக்க தூதரகத்தில் இல்லை. அப்போ அவர்கள் வந்து இந்த இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு, இந்த பிரபஞ்சத்தில் வாழ்றதுக்கு இயலாமை உடையவர்களுக்கு உரிமை இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் கேள்விக்கு போகிறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு கருத்து, தாட் லீடர்ஸ் உங்களுக்கு வந்து வெறும் ஆக்ஷன் லீடர்ஸ் இல்லை, ஆக்ஷன், ரிஃப்ளெக்ஷன், ரிசர்ச் அண்ட் தென் திருப்பி ஆக்ஷன். இது வந்து ஒரு ஒரு களத்தில் இருக்கிறவங்களுக்கான வேலை. இதுக்கான தாட் லீடர்ஷிப் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக இந்த தாட் லீடர்ஷிப் இல்லாததுனால தான் மிகப்பெரிய வேக்யூம். அரசியலில் சொல்ல போகிறதா ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடம் என்ன? தாட் லீடர்ஸ்க்கான வெற்றிடம். தாட் வில் ஆல்வேஸ் ப்ரொபெல் ஆக்ஷன். ஸோ தாட்ஸை கொண்டு வராதது யாரு? அறிவாளிகளுடைய பிரச்சனை. நாங்கள் போராடுகிறோம் இயற்கையில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். பட் இது பல நியாயங்கள் பேசக்கூடிய, நான் சொல்கிறேன், ஞானி எத்தனை தடவை பேசியிருக்காரு. நான் ஞானி, அவர் மேலே எனக்கு மிகப்பெரிய ஒரு இது விஷயம் உண்டு. ஆனால் ஞானி எத்தனை தடவை பேசியிருக்காரு. நான் கேட்குறேன், ஊடகத்தில் தொடர் இப்போது.com கூப்பிட்டு வந்து எங்களை உட்கார வச்சு மாற்றுத்திறனாளிகளை தாண்டியும் சில பிரச்சனைகளை நம்ம மீது கருத்து கேட்டு நீங்கள் பேசுகிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இதை மாதிரி எத்தனை ஊடகங்கள், தொடர் செந்தில் அப்பயே நியூஸ் 7ல் இருக்கும் பொழுது அவங்க அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கூப்பிட்டு மற்ற கருத்துக்களையும் நம்மளை, ஆக அந்த பார்வை, அந்த தாட் லீடர்ஷிப் வந்து ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கு. ஊனமுற்றோர்களுக்கு ஊனமுற்றோர்கள் தான் பேசணும்னு நினைக்கிறது. ஐ திங்க் தட் இஸ் த ஸ்காட் ஹாமில்டன்ற ஒரு மேல்நாட்டாக இருக்குன்னு சொல்லலாம். த ஒன்லி டிசபிலிட்டி இன் லைஃப் இஸ் பேட் ஆட்டிடியூட். I think who has the bad attitude, I leave it to the society. நான் சமூகத்துக்கு விட்டுறேன். இதுக்கான தாட் லீடர்ஷிப் இல்லை. நான் நினைக்கிறேன் முதல் முறையா இந்த ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் 2016 சட்டம் என்பது குறைந்தபட்சம் எழுத்துப்பூர்வமாக இது எல்லாவற்றையும் இந்த சிந்தனை தலைமைக்கான ஒரு முதல் ஆவணமாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அதில் பிரச்சனை இருக்குங்கிறது இன்னொரு பக்கம். ஆக்கப்பூர்வமாக இந்த அந்த சட்டத்தை காட்டிதான் இன்றைக்கு கூட்டுறவு சங்கத்துடைய அந்த வெற்றியை, அவர்கள் மாற்றுத்திறனாளிக்கு போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் என்கிற வெற்றியை பெற முடிந்தது. அதில் இருக்கக்கூடிய நான் அந்த 35 பக்க அந்த சட்ட ஆவணத்தை படிக்கும்போது சிந்தனை ரீதியாக நீங்கள் சொன்ன அந்த விஷயம் இருக்கு இல்லையா, இந்த இயற்கையே ஒரு பன்முகத்தன்மை கொண்டதாக, பன்மைத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. அதன் ஓர் அம்சம் இந்த மாற்றுத்திறனாளி சமூகம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் சம வாய்ப்பு இருக்கிறது, அவர்களுக்கும் இங்கு சம சுதந்திரம் இருக்கிறது. அதை இண்டிபெண்டன்ஸ் பற்றி முக்கியமாக சொல்கிறாங்க. அந்த அவங்களுக்கான ஐடென்டிட்டியை அவங்களே அவர்களாக இருக்க விடுங்கள் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு எழுத்துப்பூர்வமாக சொல்கிறேன். அது நீங்கள் வந்து நடைமுறையில் நிறைய பிரச்சனை இருக்குது. அதை நீங்கள் நடைமுறையில் பார்க்கறதுக்கு இப்போ 20 வருஷம் ஆகுமா 50 வருஷம் ஆகுமா எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஆவணமாக அந்த சட்டம் 2016 மாற்றுத்திறனாளிகள் சட்டம் என்பது ஒரு முக்கியமான ஆவணம் என்று கருதுகிறேன். உண்மையிலேயே அது ஒரு முக்கியமான ஆவணம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது இது வந்து கடந்த 25 ஆண்டுகளாக இப்போ நீங்கள் சொல்லும்போது நான் யோசிச்சிருக்கேன், 1995 வந்த சட்டத்தில் தான் இந்த மாதிரி ஆடிட்டரி சிக்னல்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லிச்சு. அந்த சட்டமே காலாவதி ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த ஆடிட்டரி சிக்னல்ஸ் நம்ம சிக்னல்ல கொண்டு வரோமே, அது வந்து இதுல சொல்லப்படுறதுக்கு முன்னாடியே 1995 மாற்றுத்திறனாளிகள் சட்டத்தில் சொல்லப்பட்டிருது. அது காலாவதி ஆனதுக்கு அப்புறமா தான் சென்னைக்கே வந்திருக்குது. அதனால 23 வருஷம் கழிச்சு. அப்போ இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான 2016 சட்டம் என்பது உண்மையிலேயே ஒரு ப்ரோக்ரஸிவ்
ஆக்ட். நம்ம இன்னும் அதை வந்து ரொம்ப குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸில் சொல்ல போகிறதா நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் 1995 சட்டத்தினுடைய பின்புலத்திலிருந்து இதை பார்ப்போமே, ஆனால் இது பல்வேறு விஷயங்களில் மிக ஆளுமையாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு இந்த சமூகத்திற்கு அந்த புரிதல் ஏற்பட்டு இருக்கிறதா? குறிப்பாக பியூரோக்ரசி எங்கே இந்த உரிமைகள் எல்லாம் நிலைநாட்டப்படணுமோ. இன்னொன்று, நான் பியூரோக்ரசின்னு சொல்லும் பொழுதே ரொம்ப 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 கவனமாக அதை கையாள வேண்டியது. இந்த சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டியது என்பது வெறும் பியூரோக்ரசி இல்லை, இது ஒட்டுமொத்தமாக இந்த சொசைட்டிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கு. இதை தள்ளிவிட்டு போக முடியாது, இது தள்ளிவிட்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது. இல்லைன்னா நம்ம எல்லார் கையிலையும் ரத்தம் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தியான ஒரு நாடு அப்படிங்கிற எண்ணிக்கையில் மெயின் ஸ்ட்ரீமுக்கே இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும்போது இதில் நாங்கள் எங்கே உங்களை வந்து பார்க்கறது அப்படின்னு ஒரு நிலைப்பாடு மக்களுக்குள்ள இருக்கு. நம்ம அதை அப்படி கடந்து போயிட்டா நம்ம ஒரு நாகரிகம் வளர்ந்த ஒரு முற்போக்கு சமூகம் நம்ம சொல்லிக்க முடியாது. இப்போ பாபா சாஹேப் அம்பேத்கர் பேசுனதோ அல்லது சுயமரியாதையை இப்போ பெரியார் பேசுனதோ இது பெரியார் மண் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப இதுவாக வந்து ஒரு மதவாத சக்திகளுக்கு நம்ம இடம் கொடுக்க முடியாது, இது ஒரு பெரியார் மண். பெரியார் மண் எப்போது சரியாகும்னா, பாபா சாஹேப் அம்பேத்கர் ரொம்ப அழகா சொன்னாங்க, the last man in the last row of the சொசைட்டிக்கு கிடைக்கணும். who is that last man in the last row of the society? அவர் ஒரு தலித்தோழர், அவர் மாற்றுத்திறனாளியா இருக்கிற ஒரு ப்ரொஃபவுண்ட் டிசேபிள்டுக்கும் போய் சேர்ந்தாதான் இந்த சமூகம் முன்னிலைப்பட்டதாக ஆகணும்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றாங்க. அப்ப அப்பேற்பட்ட ஒரு கருத்துக்களை முன்வாங்கிய ஒரு சமூகம் இதை கடந்து வெறும்னு போயிட்டு இது வந்து வெறும் பியூரோக்ரசிக்கு மாத்திரம் அல்ல, பியூரோக்ரசிக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஆனால் ஜுடிஷியரிக்கு பங்கு இல்லையா? ஜுடிஷியரிக்கு ஆல் த மோர் பெரிய பங்கு இருக்கு. ஜுடிஷியரிக்கு ஆல் த மோர் பங்கு இருக்கு, பியூரோக்ரசிக்கு இருக்கு. சமூகத்தில் திரைப்படங்கள்ல தொடர் நீங்கள் ஒரு படம் நான் பார்த்தேன், அதை நான் நல்ல வேளை நீங்கள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப மனசு சங்கடமாக போனது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த படத்தை நான் பார்க்காம போயிட்டேன். ஒருவேளை பார்த்துருந்தாலும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நான் முன்னெடுத்திருப்பேன். தனுஷ் அவர்கள் நடித்த படம். அந்த சீனில் யார் வர்றாங்கன்னா, அவங்க இப்போ எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவங்க ஒரு நகைச்சுவை நடிகர், அவங்க பேர் எனக்கு, அவங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை நடிகர், அவங்க பேரு அது தெரியல, கருணாஸ் வர்றாங்க. அதுல கருணாஸ் அவர்களுக்கு கால் கேட்க முடியல, பேச முடியல. அவங்க ஒரு கட்சியில வந்து அவங்க என்ன பண்றாங்க, நம்ம அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு கட்சி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அப்ப நான் இப்பதான் பார்த்தேன் ஜோக்கே, இது கீழே இருந்து ஒருத்தர் சொல்ல, ஏன்னா நீ அரசியல்ல மிகப்பெரிய லெவல்ல வரணும்னு நினைக்க எல்லாம் சரிதான், ஆனா நல்ல அடுக்கு மொழியில பேசணும், நீ ஆக்ரோஷமா பேசணும், அப்பதான்டா அரசியல்ல வர முடியும். ஆனா நீ பேசவே முடியாது, நீ எப்படி அரசியலுக்கு வர முடியும்னு அப்படி ஒரு கேட்குறாங்க. உண்மையிலேயே நான் சொன்னேன் சார், அதை பார்க்கும் பொழுது நான் என் மனசுல நான் பட்ட கஷ்டத்தை என் வீட்டுக்காரிகிட்ட கூட சொல்லுவேன். முதல் முறையா நான் இங்கே தான் சொல்றேன், நான் என் வீட்டில் தான் பார்த்தேன். ஏன்னா மனசுல நான் படாத பாடுபட்டேன், எனக்கு ரத்தம் தான் வலியுது. அவன் நம்ம 2011 நடந்தது இப்போ வரைக்கும் ஏன் இருக்குன்னு கேட்டீங்களே, இந்த படத்தை, இந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட தமிழக மக்கள், இந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட திரைப்பட தயாரி முன்வைத்த அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் அவ்வளவு கையில் ரத்தம் இருப்பதாக பார்க்கிறேன். என்னுடைய வலிகளை நீங்கள் கருணாஸ் அவர்கள் அரசியல் வளர்ந்து ஒரு எம்எல்ஏவா இருக்கிறீங்க, உங்களுக்கு இது சரின்னு பட்டிருக்கேன். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, பேச முடியாது. நான் இப்ப கருணாஸ் அவர்கள்ட்ட நான் இந்த யாராவது ஒருத்தர் நீங்க ஃபார்வர்ட் பண்ணி கருணாஸுக்கு சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன் கருணாஸ்னா, ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் நாவால் கூட பேச முடியாதவன், இந்த பிரபஞ்சத்தின், இந்த உலகத்தினுடைய பார்வையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனவர். பிரபஞ்ச விஷயத்துல இந்த உலகம் இன்னும் எவ்வளவு நாள் உய்யும், இதற்கு அடுத்து நம்ம அவர் எங்க போகணும், விண்வெளிக்கு போகலன்னா மனித சமுதாயம் வாழ்வதே கஷ்டம் அப்படின்னு நாமெல்லாம் யோசிக்காத விஷயத்தை யோசிச்சு இந்த அறிவியலினுடைய அடுத்த கட்டத்திற்கு சவால் விட்டு பேட் கேமர் ஆஃப் காஸ்மாலஜின்னு ஹிந்துவே எடுத்தாங்க. ஒரு வேர்ஸ்ட் கேம்ப்ளர் ஆஃப் காஸ்மாலஜி, பிரபஞ்சத்துக்கே செல்விட்டு அப்பேற்பட்ட ஒரு அறிவியலாளர் முழுக்க மாற்றுத்திறனாளி, வரலாற்றின் போக்கை மாற்றியவர்கள் மாற்றுத்திறனாளிகள். 6 மணிக்கு மேல பார்வை இல்லாமல் தான் நம்மளும் இருந்தோம், இந்த பிலமெண்ட் கண்டுபிடிக்காத வரைக்கும். அப்பேற்பட்ட வரலாற்றின் போக்கை மாற்றியவர்கள்
கருத்து சிந்தனையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போன ஹெலன் கெல்லர், கண் பார்வை கிடையாது, வாய் பேச முடியாது, காது கேட்காது, ஆனால் இத்தனை இருந்தாலும் ஆனி செலிவன் தொடு செய்கை மொழி, தொட்டு தொட்டு பேசக்கூடிய அந்த செய்கை மொழியினால 13 புத்தகங்களை எழுதி அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்குள்ளார தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உரிமைகளை பேசின ஒரு மிகப்பெரிய புரட்சி. இப்போ நம்ம புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லும் பொழுதே எப்படி நமக்கு ஒரு சந்தோஷம் வருது, அதுமாதிரி ஒரு புரட்சியாளர் ஹெலன் கெல்லர், புரட்சியாளர் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ், இப்பேற்பட்டவர்கள் இந்த கருத்தையே முன்னாடி எடுத்துட்டு போன தாட் லீடராக இருந்திருக்காங்க. ஏன் வாய் பேச முடியாதவர்கள், அவருக்கும் வாய் பேச முடியாம தானே இருந்துச்சு. அறிவியலை முன்னெடுத்தவர்கள், அரசியல் அறிவியலை முன்னெடுக்க முடியாது, நீங்களா எப்படி ஒரு கருத்துக்கு வந்தீங்க, அதை ஏன் நீங்க பரப்புனீங்க? ஆக இதை எப்படி நாம் இந்த பெரியாரின் மண் இந்த நகைச்சுவை எப்படி ஏற்றுச்சு, இந்த பெரியாரின் மண்ணில் படித்த அந்த இயக்குனர் இந்த கதையை எப்படி வச்சார், இதையெல்லாம் தடுக்க தவறிய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட், நான் இன்றைக்கு நேற்றுக்கு இல்லை, கடந்த 10 வருடங்களாக மாற்றுத்திறனாளிகளுடைய உறுப்பினர் ஒருத்தர் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் இருக்கணும்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாதிரியான கருத்தியலை ஏற்றுக்கொள்ளுகின்ற சமூகம் இருக்கின்ற வரைக்கும் இந்த கஷ்டம் தான் யதார்த்த உண்மை. இது எங்களுக்கு பெரியார் செஞ்சது மாதிரி ஒரு மிகப்பெரிய வேலை இன்னும் மிச்சம் இருக்குங்கிறது தான் இந்த மாதிரியான கருத்து முரண்பாடுகள். இப்போ சொல்வார்ல வைரமுத்து ஒரு கவிதை சொல்லுவார், ஜனநாயகம் முக்கிய மக்களை கொன்று விடும்பார் ஒரு முரண்பாடுங்கிற ஒரு கவிதையில. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். பட்டுக்கோட்டை சொன்னதான் நான் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் சொல்றது தான். இன்பம் என்ற சொல்லை நாங்கள் கேட்டது உண்டு, அது என் இல்லத்து பக்கம் வந்ததே இல்லை. நாங்கள் நிற்க முடியாதுங்கிறத இப்போ ஒருவேளை அந்த ராஜேந்திரன் அவங்க தனுஷுடைய அந்த படத்தை பார்த்துருப்பாரோ என்னவோ, ஏன்னா அப்பதானே இந்த மாதிரி தாட்லாம் வருது, இவர் எப்படி ஜனநாயகத்துக்கு வர முடியும்? ஜனநாயக பங்கேற்பு என்பது ஆதி காலத்திலே நம்ம சொல்லிக் கொடுத்தது. கர்நாடகாவில் ஒரு பார்வை மாற்றத்தினால தான் மிகப்பெரிய கவிஞராக இருந்திருக்கிறார். இல்ல நம்ம ஊர்ல ஜட்ஜ் இருந்திருக்காரு. ஆமா, இப்ப இருக்காரு, பணியில இருக்கிறாரு சக்கரவர்த்தி. ஆமா, நீங்க கூட அதை பத்தி ஒரு பெரிய ஆர்டிகல்லாம் எழுதிருந்தீங்க முதல்ல. ஆமா, இல்ல ஒரு ஜட்ஜ் இருக்காரு. உங்களுக்கு எவ்வளவு சாத்தியங்கள், ஐஎஃப்எஸ் இருக்காங்க. ஆமா, எவ்வளவு சாத்தியங்கள் இருக்குங்கிறது நமக்கு யதார்த்தத்துல நம்ம கண் முன்னாலே பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த முடியும், இது சாத்தியம் என்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய தலைமைகளுமே ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அரசியல் தலைமைகளுமே முடியும், இது சாத்தியம் என்பதை முன் சொல்வதும் மிகவும் அவசியமானது. அது நடக்கவில்லை, நடக்க தவறி. இந்த மாதிரியான திரைப்படங்கள் இப்படியெல்லாம் பொதுக்கருத்தை உருவாக்குறதுங்கிறது பல மாற்றுத்திறனாளிகள், பல முனைவர்கள், பல பிஹெச்டிகள், இந்த ஜூரிஸ்ப்ருடன்ஸ், இதுக்கான இலக்கியங்கள், இது எல்லாத்தையும் ஒரே கயிறு மூலமா பின்னாடி இழுத்துறதுக்கான வேலை. இதெல்லாம் நம்ம தடுக்கணும். இதுக்கான காரணம் என்னன்னா, தொடர்ச்சியாக நாங்கள் we are objects of charityங்கிறத ரொம்ப கடுமையாக எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அதான் உண்மை. நிச்சயமாக நீங்கள் குறிப்பாக இப்ப அமெரிக்க தேசத்துல எந்த கூட்டத்துக்கு போனாலும் அங்க பேசுபவரின் அருகில் ஒரு சைகை மொழியாளர் இருப்பார். ஏனென்றால் நீங்கள் வரக்கூடிய பார்வையாளர்களில் யாருக்கு சைகை மொழி புரியும் என்பது அவர்களுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கை தெரியாது. சைகை மொழி பேசுகிற ஒருவர் அவசியம், கட்டாயம் வேண்டும் என்பதுதான் எல்லாத்தையும் உள்ளடக்கிய சிந்தனை. நீங்கள் இன்னும் நான் பேசினால் இன்னும் 1 மணி நேரம் பேச முடியும் இதை பற்றி. அந்த உள்ளடக்கிய சிந்தனையை நோக்கிய உந்துதல்களை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். பின்னால் இழுக்கக்கூடிய சிந்தனைகளை தடுக்க வேண்டும். அப்போதுதான் ராஜேந்திரன் ஐஏஎஸ் போன்றவர்களும் நல்லபடியாக ஆக்கப்பூர்வமாக செயல்படுவார்கள். இவ்வளவு ஒரு வார கால போராட்டத்துக்கான அவசியம் இல்லாத ஒரு தடையற்ற சூழல் உருவாகும் என்று நாம் நம்புவோம். நீங்கள் அரங்குக்கு இவ்வளவு தூரம் இவ்வளவு நேரம் செலவழித்து குறிப்பாக அந்த 2016 சட்டத்தை பற்றி உங்கள் பார்வைகளையும் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் அன்பு சொந்தங்களே. ஊடகங்கள் என்பவை அரசாங்கங்களை, தொழில்களை மக்களுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டவர்களாக மாற்றுகிறவை. சுதந்திரமான ஊடகங்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இந்திய திருநாட்டுக்கு அவசியப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவையை உணர்ந்துதான் இப்போது.com கடந்த 30 மாதங்களுக்கு மேலாக உங்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அறிவார்ந்த தமிழ் சமூகம், அறம் செறிந்த தமிழ் சமூகம் என்கிற லட்சிய பாதையில் பயணம் செய்கிற இப்போது.com உடைய இதழாளர்கள், பத்திரிகையாளர்கள், அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நாம் அவ்வப்போது உங்களிடம் உதவிகளை கோரி வருகிறோம். ஒவ்வொரு செய்திகளை நீங்கள் படித்த பிறகும் அதற்கு கீழே
இந்த சுதந்திரமான ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள் என்கிற கோரிக்கை இருக்கும். அதே போல இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் அல்லது விளக்கத்திலும் கூட ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை அழுத்தினீர்கள் என்றால் 5 ரூபாய், 50 ரூபாய் அல்லது 500 ரூபாய் எங்களுக்கு நிதி உதவி அளிப்பதற்கான பட்டன்கள் இருக்கும். அதை பயன்படுத்தி இப்போது.com ஆதரியுங்கள். சுதந்திரமான ஊடகவியல் மூலமாக வலுவான தமிழ் சமூகத்தை கட்டி எழுப்புவோம். நன்றி.